புதிய பாம்பன் பாலத்தோட இந்த வார பணிகள் நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த வார பணிகள் நம்ம பார்த்தோம்னா, என்னென்ன வேலைலாம் போன வாரம் நான் உங்களுக்கு காமிச்ச மாரி தான். இந்த மேல வந்து இந்த தூண் மேல அமைக்கிற இந்த மோட்டார் இது வந்து பொருத்தும் பணிகள். அந்த மோட்டார் வைக்கிற இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ற பணிகள் நடந்துச்சு. ஸோ அது வந்து சைடு அடைக்கிற பணிகள் இன்னும் நடக்கல. ஸோ நெறைய பேர் சொல்றாங்க பாம்பன் பாலத்துல வந்து 3 மாதங்களுக்கு வந்து போக்குவரத்து தடைன்னு. போக்குவரத்து தடை தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருமே. போக்குவரத்து தடைங்க. அதாவது போக்குவரத்து கப்பல் போக்குவரத்துக்கு மட்டும் தான் தடை. 3 மாசத்துக்கு தான் ஜூன் வரைக்கும் கப்பல் வந்து போக முடியாது. ஏன்னா வந்து ஒரு தற்காலிக பில்லர வந்து அங்க வந்து பிளேஸ் பண்ண போறாங்க. அது எந்த பில்லர பிளேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த தெரியுது பார்த்தீங்களா? இந்த உருளைகள தான் மையப்பகுதியில சென்டர் பிட்ச்ல வந்து பிளேஸ் பண்ணாங்க. பிளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த புதுசா போட்டிருக்க பாலத்த வந்து அது மேல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது பாலம் வந்து இந்த டேங்க், இந்த வாட்டர் டேங்க் இருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து நகண்டு போயிருச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேஜை வந்து இப்போ ரிமூவ் பண்ற ஒர்க் இந்த ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணாங்கன்னா இதுல வந்து அடுத்து வந்து கார்டர் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கார்டர் வச்சா தான் அதுக்கப்புறம் தண்டவாளம் வைக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா மோட்டார் வைக்கிறதுக்கான இதே மாதிரி இன்னொன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஃபிக்ஸ் பண்ணா தான் வந்து இங்க வந்து கார்டர் வைக்கிற வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் வந்து 100 பில்லர்கள் இருக்கு. 100 பில்லர்கள்ல வந்து பாலம் வந்து நகண்டு எத்தனாவது பில்லருக்கு வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 96வது பில்லரை தாண்டி 95வது பில்லர்ல நிக்குது. 96வது பில்லரை கடந்துருச்சு. அதாவது 5 பில்லர் தான் நகண்டு வந்திருக்கு. அதாவது 96வது பில்லர் கடந்து இப்ப பாலம் வந்து எத்தனாவது பில்லர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 95, 94, 93, 92. 92வது பில்லர்ல வந்து பாலத்தோட மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி வந்து 96வது பில்லர்ல இருக்கு. இந்த பில்லர்ல நம்பர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 95, 96 இங்க காட்டிருக்காங்க. 96. இப்போ வந்து ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல இருந்து முற்றிலுமா வந்து பாலம் வந்து மையப்பகுதி வந்து நகட்டி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு உருளை தான் இந்த போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி உருளை வந்து கடல்ல நிப்பாட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உருளையை தான் மையப்பகுதியில ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பாம்பன் பாலத்தை மையப்பகுதியில் வச்சோன்னா வந்து கப்பல் போக்குவரத்து எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துல தான் வெள்ளோட்டம், ரயில் சோதனை வெள்ளோட்டம் இருக்க போது. இந்த வெள்ளோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கப்பல் போக்குவரத்து தொடங்கும். இப்போ நீங்கள் பாலத்தோட ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கரை எங்கே இருக்கு? நம்மளோட பாம்பன் பாலத்தோட மையப்பகுதி, அதாவது கப்பல் செல்லும் இந்த பகுதி மட்டும் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மேற்கு பகுதியில் உள்ள வந்து முனை வந்து 92வது பில்லர்ல இருக்கு. ஸோ இங்கே வந்து மிதவை வந்து போன வீடியோவில் வந்து மிதவை எப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தேன். ஸோ இந்த மிதவையிலேருந்து எப்படி இந்த ஒரு சின்ன ஒரு அமைப்பு மூலியமாக தான் ஏணிப்படி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது மூலியமாக தான் அவங்க வந்து இந்த வந்து பில்லருக்கு வர முடியும், போக முடியும் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மிதவையிலேருந்து அந்த ஒரு கிராங்க் மாதிரி வருது பாருங்கள். இந்த கிராங்கை வந்து இதிலேருந்து அடுத்த பில்லருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேலன்சிங் பகுதி வந்து இந்த பில்லருக்கு, அதாவது 91வது பில்லருக்கு நகட்டி கொண்டு வருவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு வயரிங் சர்வீஸ் வந்து இங்கே வந்து இப்போ வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வயரிங் சர்வீஸ் எங்கே வரைக்கும் போகுதுன்னா, இப்போ புதுசாக கட்டியிருக்க கட்டடம் வரைக்கும் இந்த வயரிங் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து இனிமேல் பணி வந்து ஸ்டார்ட் ஆகும். இனிமேல் அதுக்காண்டி அதை வந்து ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே உள்ள வீடியோவில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பூம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பூம் வந்து அது விபத்துனால விழுந்துருச்சு. ஸோ அடுத்த பூம் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஆஃபீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்துல ரயில்கள் வரும்போது 3 இடத்துல வந்து ஏதாவது ட்ரெயினுக்கு வந்து சிக்னல் விடும். அதாவது அந்த தொடக்க பகுதி, அப்புறம் வந்து இந்த மையப்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடு மாதிரி இருக்கு பாருங்க, காட்டுறேன். ஸோ இங்க வந்து ஒரு ஆள் இருப்பாரு. ஸோ இங்கே வந்து வண்டிக்கு வந்து கிரீன் சிக்னல், பச்சை கொடி கட்டுவாங்க. அது காரணம் என்னன்னா வண்டி வந்து தொடர்ந்து முன்னேறி போகலாம் அப்படிங்கிற வேண்டியதான். ஸோ இந்த ஒரு கட்டமைப்பு மற்றும் தூக்கு பாலத்தை தூக்குறதுக்கான எல்லாமே வந்து இங்க இருக்கும். அதுதான் இந்த கட்டடம். அங்க வந்து நான் உங்களுக்கு 95வது பில்லர்ல வந்து பாலம் இருக்குன்னு காமிச்சேன். ஸோ இங்க வந்து இந்த டவர் பேஸ் வச்சிருக்காங்கல்ல, இந்த இடத்துல வருமா 78, அதாவது கிட்டத்தட்ட வந்து 18 பில்லர்கள் வந்து நகண்டு வர வேண்டியது இருக்கு. இங்க வந்து இந்த கிரேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து இந்த பக்கத்துல உள்ள கிரேன் நிக்குது பாத்தீங்களா, அது மாதிரி வந்து தூக்கி நிறுத்தல. அதோட வேலைகள் வந்து இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன இந்த டவருக்கு மேல ஏன் அமைக்காம இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள மையப்பகுதி, அந்த தெரியுதுல கப்பல் போற மையப்பகுதியை இங்க கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து அடுத்த வேலைகள் எல்லாம் நடைபெறும்.
இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் தான் வந்து கப்பல் செல்லும் மையப்பகுதி. இந்த மையப்பகுதியில தான் அந்த உருளை போன்ற வடிவத்தில் வந்து தற்காலிக பில்லர் அமைக்க போகிறாங்க. அது எதுக்கு எதுக்கும்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இங்கே இருந்து இப்போ இந்த பில்லர் வரைக்கும் இந்த உருளை போன்ற வடிவத்தில் வந்து ஒரு தற்காலிக பில்லர் அமைப்பாங்க. அந்த பில்லர் அமைச்சதுக்கப்புறம் அந்த பில்லர் மேலே வந்து புதிய பாலத்தை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பணிகள் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல வந்து கப்பல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது வெள்ளோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கப்பல் போக்குவரத்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 24 வெள்ளோட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேதிகள் வந்து முன்ன பின்ன மாறுபடலாம். இந்த பகுதியில் தாங்க கப்பல் போகும். ஸோ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சீக்கிரம் இந்த பாலத்தோட வேலை முடிஞ்சனா கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த பழைய பாலத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணோன்னா இது ஒரு மியூசியமாக மாற்ற போகிறாங்க. அது எந்த இடம் அப்படிங்கிறத வந்து ரயில்வே வந்து ஃபைனல் பண்ணி ஒரு அறிவை வெளியிடுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நினைவு சின்னமாக மாறிடும். இதுக்கு மேலதான் வந்து அந்த நம்ம சொன்னோம்ல மோட்டார் அமைக்க வேண்டிய அமைப்பு வந்து இதுக்கு மேலதான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த பாலம் பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற அந்த பேருந்து பாலத்தை விட உயரமா இருக்கணும். அந்த பேருந்து பாலத்தோட இந்த பாக்குறீங்களா அந்த கைப்பிடி மேல வச்சு இந்த வீடியோவை கவர் பண்றேன். ஸோ அந்த பேருந்து பாலத்தோட கைப்பிடி மேல இருக்கு எவ்வளவு உயரத்துல இருக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு உயரமா இருக்குன்னு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல், அதாவது முதல் வெள்ளோட்டம் விடும்போது இந்த பாலத்தை திறந்து பார்க்கும் போதும் இருக்கிறதுல இந்த பேருந்து பாலத்தோட ரொம்ப உயரமா வந்து தூக்கும். கண்டிப்பா வந்து அதையும் நம்ம பதிவிடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஸோ அடுத்து என்னன்னா வந்து நிறைய பேர் சொன்னாங்க பாம்பன் பாலத்தில் வந்து போக்குவரத்து தடை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ போக்குவரத்து எதுவுமே தடை பண்ணலை, சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு தவறான தகவல். அதாவது போக்குவரத்து தடை கப்பல் போக்குவரத்துக்கு மட்டும்தான் தடை. மற்றபடி பஸ் பாலத்தில் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. வர்றவங்களுக்காண்டி மண்டபம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளும் இருக்குது. அதே மாதிரி ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேருந்துகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக வரலாம். ஸோ வதந்திகளை யாரை நம்பாதீங்க. மொத்தத்தில் 3 மாதத்துக்கு தடை அப்படின்னு மொட்டையாக போட்டிருக்காங்க. கப்பல் போக்குவரத்துக்கு மட்டும் தான் தடை. ஸோ எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் உங்களோட கமெண்ட் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பதில் தெரிவிக்கப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.